சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை சந்திக்கலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் எடுக்குமே குட்டுச்சட்டியான தோப்புத்துறைக்குள்ள உள்ள சிவபெருமானை தரிசிச்சுட்டு அங்க ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. தனி ஆடுறதுக்குலாம் தனி ஒரு கெத்து வேணுங்க. அந்த பையனை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டு சத்திய வீடியோ எடுத்துட்டு அடுத்த கட்டம் அதே குட்டுச்சட்டிக்குள்ள இன்னொரு கோயிலில் போய் சந்திச்சேங்க. அங்க சிவபெருமானை சந்திக்கிற இடத்துல பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு சிவபெருமானை சந்திச்சுட்டு அடுத்த கட்டம் காசி விஸ்வநாதர் கோயில். அங்க வந்து நான் ரொம்பவே விரும்பின கோயில் சொல்லலாம். ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச கோயில் போய் பார்த்தாச்சு. அப்படியே அங்க ஒரு விளக்கு பார்த்தேங்க. என்னடா நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா அது விளக்கே கிடையாது, லைட்டு. அடுத்த கட்டம் வேதனேஸ்வரர் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. அங்க வந்து தாளம் மோளம்லாம் அப்படி முடங்க சிவபெருமானுக்கு அப்படியே வந்து பூஜைகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அங்க உள்ளுக்குள்ள நிறைய கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்ல இருந்து ஒரு காட்சிகளை சிவபெருமான் தரிசித்தோம் உங்களுக்காக. கூத்தாடும் சிவனே காப்பாய், கங்காதரனே திருவடி தாங்காய், தாண்டவமாடும் நாதா நீயே, எந்தன் வாழ்வில் தீபம் நீயே. ஓம் நமச்சிவாய.